தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர் வழக்கம். பிடிபிஆர்டி எஸ்ஜிடி பிஜிடி ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இந்த டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டு தொடர்பான வழக்கு விவரத்தை பார்க்கலாம். ஆப்சண்டான வேகன்சி எப்படி 4 வாரத்துக்குள்ளே பணி நியமனம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கோர்ட்டு கேஸு. இது டிஆர்பியாக பண்ணல, பள்ளிக்கல்வித்துறை பண்ணலை. நம்ம இந்த கோர்ட்டு கேஸு விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், இதை சார்ந்து என்ன தேவைன்னு பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தை உங்களுக்கு நான் அப்படியே ஸ்க்ரீன்லேயே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஃப்ரைடே, அந்த பின்னிரவு மிட்நைட்டுக்கு அப்புறம் 2 மணி இருக்க பாருங்கள், 2 AM. இந்த மிட்நைட்டில் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இந்த கோர்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு செலக்டட் கேண்டிடேட் பணியில் சேரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த செலக்டட் கேண்டிடேட் வந்து பணியில் சேராதனால அவருக்கு அடுத்து ரிசர்வ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரா, நீதிமன்றத்தை நாடி எனக்கு முன்னாடி இருக்கிற வேலையில் செய்ய விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு அந்த இடத்த கொடுன்னு கேட்கும்போது நீதி அரசர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேண்டிடேட்டுக்கு உரிமை இருக்குன்னா 4 வாரத்துக்குள்ளே பணி நியமனம் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆயிஷா அகாடமியோட அஃபிஷியல் நம்பர் 8778136181. இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. இந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் கோர்ட் ஆர்டரை நான் விளக்கிடுறேன். முக்கியமாக கூடுதல் தகவலும் பார்த்துடலாம். உங்களுக்கு எஸ்ஜிடி, பிடி, பிஆர்டி, பிஜிடிஆர்பி இது தொடர்பாக உங்கள் ஏஜ் லிமிட்டு, குவாலிஃபிகேஷன் டவுட்ஸு, ரிசர்வ் லிஸ்ட்டோட டவுட்ஸு, இல்லை உங்கள் யூஜியில் பிலோ 45%, சார் நான் யூஜியில் பிலோ 45% நான் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா, நான் யூஜியில் பிலோ 50% நான் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா, எனக்கு இந்த ஈக்குவல் ஜிஓ பற்றி தெரியல, இதெல்லாம் உங்களுக்கு தகவல் வேணும்னா இது ஒரு பெய்டு சர்வீஸ் தான். 108 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு 108 ரூபா பே பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பருக்கு பே பண்ணணும், 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து 8778136181 இந்த நம்பருக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு என்ன தகவல் வேணுன்றதை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணி போடுங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி கூட அதை ஃபோட்டோ எடுத்து போடுங்க. முக்கியமாக உங்கள் ஆடியோ கொடுத்துருங்க, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க. அதை நானே வந்து பார்த்து கேட்டு உங்களுக்கு நானே கால் பண்ணுவேன், இல்லை மெசேஜில் சொல்லிடுவேன், எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாவே நான் கண்டிப்பாக உங்களை நான் ரீச் பண்ணிடுவேன் வித்தின் 24 ஹவர்ஸில். அதனால் நீங்கள் கால் பண்ணாலும் நான் எடுக்க முடியாது, நிறைய வேலைகள் இருக்குது, ஏற்கனவே டவுட்டு கேட்டவங்க பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ இந்த கோர்ட் ஆர்டர் படிக்க போகலாம். இந்த கோர்ட் ஆர்டர் வேணும்னா நீங்கள் அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 108 ரூபா பே பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் காப்பி அனுப்பிடுறேன். அதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோர்ட் ஆர்டர் பாருங்கள், மதுரை பெஞ்சு, இது வந்து மதுரை கோர்ட்டில் வந்திருக்கு. 3/6/2024 ஜஸ்டிஸ் ஆர்என் மஞ்சுளா அவர்கள் அமர்வில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. பெட்டிஷனர் நேமெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது வந்து அவங்களுடைய தனி உரிமை. இப்போ பிரின்சிபல் ஆஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன், இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி ரிலேட்டடாக நடந்ததுனால இது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ரெஸ்பாண்டடாக போட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வாரியம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுனால டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு செகண்ட் ரெஸ்பாண்டடாக போட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படின்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். இது பாலிடெக்னிக் காலேஜில் போய் வேலை செய்ய போகிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த கேஸ் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்காங்க, ப்ரேயர்னா, ப்ரேயிங் திஸ் கோர்ட் இஷ்யூஸ் த ரிட் மேண்டமஸ் டைரக்டிங் த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் எதை ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆப்ரேட் த வெயிட்டிங் லிஸ்ட் ஆர் ரிசர்வ் லிஸ்ட்டு. வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர் ரிசர்வ் லிஸ்ட். அப்போ பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்டு, ரிசர்வ் லிஸ்ட்டுன்ற வார்த்தை எப்போ வந்திருக்கு, 3/6/2024 வந்திருக்கு. இந்த 3/6/2024 நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, எஸ்ஜிடி டிஆர்பிக்கு படிச்சு இருந்துப்பீங்க. 2024 பர்டிகுலராக 21/7 அன்றைக்கி எஸ்ஜிடி எக்ஸாம். அப்போது எஸ்ஜிடி படிக்கிற காலக்கட்டத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ ஆசிரியர் தேர்வாரம் இதை பற்றியெல்லாம் தகவல் வெளியிடலை. ஆசிரியர் தேர்வாரியம் தகவல் வெளியிடலை, எந்த நியூஸ் பேப்பரும் வெளியிடலை, எந்த நியூஸ் சேனலும் வெளியிடலை, எந்த கோச்சிங் சென்டரும், அகாடமி, யூடியூப் யாருமே இந்த தகவலை வெளியிடலை. நமக்கு இப்போ கிடச்சிருக்கு, மிட் நைட்டில் கிடச்சதுனால உங்களுக்கு மிட் நைட்டில் பதிவு கொடுத்துறேன் நான் அடுத்த வேலைக்கு போகிறதுக்காக. ஓகே, ஸோ இது வெயிட்டிங் லிஸ்ட்டு, ரிசர்வ் லிஸ்ட்டு தொடர்பாக என்ன நோட்டிஃபிகேஷன் டேட் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 14/2019, டேட் வந்து 27/11/2019. 2019 நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த கோர்ட் ஆர்டரை வச்சு ஆப்சன்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சேராதனால அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், வேலை வாங்கலாம். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் படித்து இங்கிலீஷ்க்கு போகலாம்.
தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் சிறப்பு நிறுவனங்கள் பொறியியல் அல்லாத பணியிடங்கள் 2017-18 ஆண்டுக்கான விரிவுரை பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணி விதியின்படி 27 விதியின்படி மனுதாரர் கோரிக்கை என்ன கேட்டிருக்காப்பாங்க. இந்த நீதிமன்றம் நிர்ணயித்த காலத்துக்குள்ளே காத்திருப்போர் பட்டியல் ஒதுக்கீட்டு பிரிவில், அதாவது ரிசர்வ் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது ரெஸ்பாண்டன்ட் வந்து இதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இதை நான் பாக்ஸ் போட்டிருக்கேன்னா, இங்கே ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு தெரியணும், செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் என்ன பண்ணணும்னு தெரியணும். டிஆர்பியை வந்து செயல்படுத்த சொல்கிறாங்க. இதில் கிளியரான ஸ்டேட்மெண்ட்டு, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் பதவிக்கு காத்திருப்போர் பட்டியல் உள்ளவரும் அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றோர் மனுதாரர் இந்த ரிட் மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க. சிவிக்கும் போயிருக்காரு, ரிசர்வ் லிஸ்ட்லேயும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். மனுதாரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, 21/11/2023 தேதியிட்ட அரசாணையின்படி 279 தேர்ந்தெடுக்கப்பட்டு யாருக்கு நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளனவோ அவர்களில் இளவரசு வரிசை 4இல் இருப்பவர் பணியில் சேர விரும்பவில்லை. இது வந்து என்னென்னா 21/11/2023 என்னென்னா ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு அரசாணை. இது வந்து ஈக்குவலன்ட் ஜிஓ கூட இருக்கலாம், அது அப்புறம் விசாரிச்சுக்கலாம். மெயினாக என்னென்னா, ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணுன்னு ஒரு ஜிஓ வந்திருக்கு. ஆனால் அந்த இளவரசு என்ற ஆசிரியர் என்ன பண்ணிக்கிறார், பணியில் சேர விரும்பலைன்னு சொல்லிட்டுக்கிறார். அதனால் அந்த காலி பணியிடத்தை காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரரிடமிருந்து நிரப்பப்பட வேண்டும் என்று சமர்ப்பிச்சிருக்காங்க. அப்போது மனுதாரர் இன்னும் பட்டியலில் அடுத்த இடத்தில் இருப்பதால் தனக்கு சாதகமான நியமனம் வழங்குமாறு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. பதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், தேர்தல் நடத்தை விதிமுறை ஒன்று இருந்தது. என்னென்னா, நமக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் டைமுங்க, அந்த டேட்டு. ஏன் நான் வந்து எஸ்ஜிடி டிஆர்பி டேட்டு எஸ்ஜிடி எக்ஸாம்லாம் குறிப்பிட்டேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு 2024 மே ஜூனில் தான் பிடிடிஆர்பி ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இருந்தது. அதே மாதிரி அந்த ஏப்ரல் மே வந்து அந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்காக எம்பி எலெக்ஷனுக்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்தது. அப்போ இந்த கோர்ட்டு கேஸ் என்ன ஆயிருக்கு பாருங்கள், மார்ச் ஏப்ரல் மேல நடந்திருக்கு. அப்போ டிஆர்பி என்ன டிஃபென்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள், 3வது பிரதிவாதியின் கற்றறிந்த வழக்கறிஞர், அது வந்து அட்வொகேட் ஜெனரல். 3வது பிரதிவாதினா யாருன்னா, பாலிடெக்னிக் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற கேம்பஸ் இருக்கிற அவங்க ரெஸ்பாண்ட் சொல்கிறாங்க. செயல்முறைகள் தொடங்கப்பட்டு விட்டது என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மட்டுமே வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. நாங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், தேர்தல் நடத்தை விதிமுறை இதனால் எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்ட உடனே நீதியரசர் என்ன, மேற்கூறிய கருத்தில் கொண்டு மனுதாரர் காத்திருப்பு பட்டியலில் முதலீடு இருப்பது கண்டறியப்பட்டால் இந்த உத்தரவின் நகல் பெற்ற நாளிலிருந்து 4 வார காலத்திற்குள் மனுதாரின் பெயரை பரிசீலித்து உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு எதிர்மானவர்கள் உரிமை உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழிகாட்டுதலின்படி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொன்னதை இங்கிலீஷில் படித்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஆயுஷ் அகாடமியை தவிர வேறு எந்த அகாடமியும் எந்த தனிப்பட்ட யூடியூப் சேனலோ இது போன்ற தகவலை உண்மையாக ஆணித்தரமாக எவிடன்ஸோடு கொடுக்கறதில்ல அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் பதிவு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மைக்கு ஆதரவு கொடுத்து அதை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிரும் பொழுது உண்மைகள் நிறைய பேருக்கு தெளிவடைஞ்சால் பொய்யான சேனல்களெல்லாம் இயங்காது. பொய் பேசிகிட்டே யூடியூப் சேனல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் நீங்கள் என்றைக்கு உண்மைக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், முன்னாடி படித்த மாதிரியே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இப்போ 14/2019, 27/11/2019 போஸ்ட் ஆஃப் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்டு ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் சர்வீஸ். இது வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி 27/11/2009 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. த பெட்டிஷனர் என்ன கேட்குறாருன்னா, who is waiting list and also participate in the certificate verification for selection of the post of lectures in government polytechnic college as filled in writ petition. இதில் வருது பாருங்கள். அப்படி the advocate general சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க, the candidate who have been selected whose favor to appointed order has been issued GO 279 dated 21/11/2023. இப்போது இந்த 21/11/2023னா இது எப்போ யோசிச்சு பாருங்கள், பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கரெக்டாக ஒரு மாதம் கிட்ட. பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நமக்கு 25/10/2023 வந்தது.
25/10/2023 வந்தது. அப்போ இதுக்கு ரிலேட்டடாக தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நமக்கு இதெல்லாம் தெரியல பாருங்கள். நம்ம இதெல்லாம் போய் பார்த்து படித்தா தானே தெரியும். நம்ம எப்போவுமே டிஆர்பி தானாக செய்யும்னு யோசிக்கக்கூடாது, பள்ளிக்கல்வித்துறை தானாக செய்யும் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு உரிமை இருக்குன்னா நீதிமன்றத்துக்கு போகணுன்றது மட்டும்தான் வழிமுறை. மற்றபடி அவங்க செய்ய மாட்டாங்கன்றது இதெல்லாம் எவிடன்ஸ் நமக்கு. ஒன் பர்சன் பை நேம் இளவரசு சீரியல் நம்பர் 4 இருக்கிறவர் டிட் நாட் சூஸ் டு ஜாயின் அண்ட் hence said vacancy has to be filled from the waiting candidate. அவர் வந்து நான் சேரத்துக்கு விரும்பவில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ the petition still stand next in the list of hence has been given representation and respondent release the appointment order to his favor. இவர் ரெப்ரசன்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. The learned counsel of third respondent submitted that the process has been started. என்ன கொடுத்துருக்காங்க அங்கே சொன்னது தான், the process has been started the only because of the election code of conduct இருந்ததுனால no further orders have been issued. ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறை இருந்தனால எந்த ஆர்டர்ஸும் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னவொடனே ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, the petitions found in first the waiting list always open to the respondent consider the name petitioner pass order within period of 4 weeks from the date of receipt of copy this order. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு நகலை பெற்ற நாளிலிருந்து 4 வார காலத்துக்குள்ளே அவர் ஃபஸ்ட்டு நபர் உரிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் அவருக்கு வந்து என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா வித் அபவுட் டைரெக்ஷன் த ரிட் பெட்டிஷன் டிஸ்போஸ்டு. ஸோ மேலே இருக்கிற வழிகாட்டுதலின்படி இந்த கேஸை நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் சொல்லிட்டாங்க. இதுதாங்க. அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஆசிரியர் தேர்வு வாரியம் ரிசர்வ் லிஸ்ட்டை கூப்பிடாது, பள்ளிக்கல்வித்துறையை உயர்கல்வித்துறை கூப்பிடாது. கேண்டிடேட்டுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அணுகி கேட்கணும். நேரடியாக ஃபஸ்ட்டு கேட்டணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரை கேட்கணும், அப்புறம் தொடக்கல்வி இயக்குனரை கேட்கணும். யார் யாருக்கு என்னென்ன இயக்குனர்கள் கேட்டுட்டு அவங்க அதை செய்யலை அப்படின்னா நீதிமன்றத்தின் கதவை தான் தட்டணுன்றது இதெல்லாம் வரலாறுங்க. மேலும் உங்களுக்கு இந்த கோர்ட் ஆர்டர் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் 108 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு 8778136181 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன். மேலும் ரிசர்வ் லிஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். எஸ்ஜிடி பிடி பிஜி டிஆர்பி டீச்சர்ஸுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டு குரூப்புக்கு ஒரு கைடன்ஸ் போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் நீங்கள் ஒரு 108 ரூபா பே பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வழிகாட்டுதல் மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலான தகவல் வழிகாட்டுதல் அந்த குழுவில் தினமும் 9 to 10 மீட்டிங் இருக்குது. ரிசர்வ் லிஸ்ட்டு குரூப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த குரூப்பில் தினம் 9 to 10 மீட்டிங் இருக்குது. அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் நேரடியாக கலந்துக்கணும். உங்கள் டவுட்டு சந்தேகம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்போ வாய்ப்பு வரும், இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நாம் என்ன பண்ணணும், நாம் என்ன செஞ்சால் நமக்கு வேலை கிடைக்கும், இல்லை நமக்கு வந்து வாய்ப்பே இல்லையா, அடுத்த தேர்வுக்கு போகலாமான்ற எல்லா வழிகாட்டுதலும் உங்களுக்கு வழங்கப்படும். இது போன்ற பதிவுகள் தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் முடிக்கிற நேரம் எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:13 மிட் நைட்டில் ஜூலை 3. மீண்டும் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள்.